இதோ நம் மத்தியிலே இருந்தள்ளி வந்திருக்கின்ற ஆண்டவர் நற்கருணை இயேசு நம்மை நோக்கி நம்முடைய உள்மன காயங்களையும் நம்முடைய உடல் நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு உறுதிமொழி கொடுக்கின்றார். இதோ நம் மத்தியிலே வீட்டிருக்கின்ற இந்த ஆண்டவரை நாம் தொழுவோம். இந்த இயேசுவை நாம் முழுமையாக ஆராதனை செய்வோம். இந்த வல்லமையின் தேவன் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்க இந்த நேரம் முழுவதுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் கண்களை மூடி நம்முடைய 2 கைகளையும் இதயத்திலே வைத்தவர்களாக நற்கருணை ஆண்டவரை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். இயேசுவே, நான் உன் நோக்கி வந்திருக்கிறேன். நீர் என்னை கண் பார்த்து என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்திலே வாழ வழி தெரியாமல் இருக்கிற எனக்கு வழிகாட்டக்கூடிய தேவன் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த 1 மணி நேரம் முழுவதுமாக இப்படி ஆவியின் பிரசன்னத்திலே நாம் முழுமையாக நிரப்பப்பட நாம் மன்றாடுவோம். அன்பை உருவான இறைவா, இதோ இந்த நேரம் முழுவதுமாக நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. இங்கே இருக்கின்ற ஒவ்வொருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சிறியவர் முதல் பெரியவர் வடை கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் இந்த மக்களையும் ஒவ்வொருவரையும் நீர் கட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மனிதர்களும் வெளி தோற்றத்தை பார்க்கிறார்கள், நீர் உள்ளத்தை பார்க்கக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே உள்ளத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே. இதோ உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயம் வளாகம் முழுவதுமாக உம்முடைய கட்டுக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தூயவரே, துணையாளரே, என்று வாழ்பவரே, எல்லாம் வல்லவராக இருப்பவரே, இதோ இயேசு கிறிஸ்துவை இதோ அங்கே இருக்கின்ற ஒவ்வொருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முடி வல்லமையினால் ஆண்டவரே, ஒவ்வொரு இறை வார்த்தையினால் ஒவ்வொரு நிரப்பி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தூயவரே, என்று வாழ்பவரே, எல்லாம் வல்லவராக இருப்பவரே, இதோ இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வளவோ ஏக்கங்களோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறார்கள். அவருடைய எல்லாவற்றையும் நிறைவு செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தூயவரே, என்று வாழ்பவரே, நீரே இருக்கிறவராக இருக்கிறீர் அப்பா. தூயவரே, இதோ என் ஆண்டவரை அன்றி செல்லுகிற பொழுது எங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வருடத்தும் ஆண்டவரே ஆவியின் வல்லமையினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய திரு ரத்தம் ஒவ்வொருவர் மீது தெளிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. 4 மொழிக்கு 8 திக்கும் 16 குணத்திலும் இப்படி திரு ரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே இவருடைய அழுகைகளை கண்ணீராக எல்லாவற்றையும் நீர் முழுமையாக ஆனந்தமாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தூயவரே, என்றும் வாழ்பவரை உடைய ஆவியின் அக்கினியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த நேரம் முழுவதுமாக இவர்களுக்கு இறை பிரசன்னத்தின் நேரமாக அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. 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 Hallelujah. 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 இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார். தன்னுடைய பாசத்தை முழுமையாக நம் மீது பொழிகின்றார். எனவே நம்மை நோக்கி வந்திருக்கின்ற நம்மை இருகரம் விரித்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ நான் உனக்காக இருக்கிறேன், உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்க இருக்கிறேன் என்று சொல்லி இந்த அழைக்கின்ற இறைவனிடத்திலே நாம் முழுமையாக இந்த பாடல் குழுவினோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம்.
சேர்ந்து நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஸ்துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலெனவாய், இருள்தனிலே பகலெனவாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஸ்துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஸ்துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் இயேசுவே உம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இயேசுவின் பாதத்திலே நாம் அமர்ந்திடுவேன் என்று நாம் ஆண்டவரை வாயார போற்றி ஆர்ப்பரித்திருக்கிறோம். எனவே அனைவருமே அமர்ந்து இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். யோவானர் செய்தி 5வது அதிகாரத்திலே 1 to 9 வசனங்களிலே பார்க்கிற பொழுது 38 ஆண்டுகளாக உடல்நலமற்ற ஒரு மனிதனை இந்த ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். 38 ஆண்டுகள் என்று சொல்லுகிற பொழுது அவன் உடல் வியாதியிலே எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு, அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு விழாவை கொண்டாடுவதற்காக செல்லுகின்ற பொழுது அவர் போகின்ற வழிகளிலே கால் ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவர்கள், நோயாளிகள், பேய் பிடித்தவர்கள் எல்லாருமே அவரிடத்திலே வந்தார்கள். அப்படி வந்த மனிதன் தான் இந்த 38 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்ட மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றான். எனவேதான் அவன் இயேசுவிடத்திலே சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே, இந்த குளத்திலே என்னை இறக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவனுடைய புலம்பலையும் ஏக்கங்களையும் பாருங்கள். ஏனென்றால் அந்த சிலோவாம் குளம் என்பது அவருடைய மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. முதலிலே வானதூதர்கள் வந்து அந்த குளத்திலே இறங்கி அந்த தண்ணீரை கலைக்கு விட்டு அவர்கள் வெளியேறுகிற பொழுது யார் முதலிலே அந்த குளத்திற்குள்ளாக இறங்குகிறார்களோ அவருடைய நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படுகிறது, அவர்களுக்கு வாழ்வு கிடைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் அந்த குளத்தின் அருகாமையிலே அமர்ந்திருந்த இந்த நோய்வாய்ப்பட்டவன் 38 ஆண்டுகள், அன்புக்குரியவர்களை, ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 38 ஆண்டுகளாக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். யாராவது என்னை இந்த குளத்திலே இறக்கிவிட மாட்டார்களா? எனக்கு வாழ்வு கொடுப்பதற்கு முன்வர மாட்டார்களா?
என்னை முழுமையாக கை தூக்கி விடுவதற்கு எனக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டார்களா? என்னுடைய இந்த உடல் வியாதிகளில் இருந்து என்னை விடுதலை கொடுக்க யாராவது வரமாட்டார்களா என்று ஏக்கத்திலே இருந்தவன் அவனுடைய உடல் வியாதியை விட, உடல் தேவையை விட அவனுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு அவன் இறந்து போனவனாக இருந்திருப்பான். ஏனென்றால் ஒரு நோய்வாய்ப்பட்டு 38 ஆண்டுகள் எந்த பணிகளும் செய்ய முடியாமல், எந்த ஒரு நிலையிலுமே மற்றவர்களுக்கு உதவியாக இல்லாமல் உபத்திரமாக இருக்கிற மனிதனை எந்த அளவுக்கு வார்த்தைகளிலே அவர்கள் அவனை சாகடித்திருப்பார்கள். எப்படிப்பட்ட உதாசீனமான ஒரு நிலையிலே அவனை தூக்கி எறிந்திருப்பார்கள். அவனுடைய பெற்ற உறவுகளாக இருந்தாலும் சரி, அவன் உடன் பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவனை இறக்கி விடுவதற்கு, அவனுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு ஒரு ஆள் கூட வரவில்லை. மனிதனை நம்புகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே விரக்தி மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். நீ மனிதனுடைய உறவுகளையும் மனிதனுடைய எதிர்பார்ப்புகளை நோக்கி நீ செல்லுகிற பொழுது உனக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் என்பது மிக தெளிவாக இந்த பகுதியில் இருந்து நமக்கு தென்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்று தெரிந்தவுடனே, ஆண்டவரே இயேசுவே தாவீது மகனே என் மீது இரக்கம், இந்த குளத்திலே இறக்கி விடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் அவன் அப்படி கூச்சலிடுகிற பொழுது கண்டிப்பாக அந்த வீதியிலே நடந்து சென்ற மக்கள் அவனை அதட்டியிருப்பார்கள், அவனை திட்டியிருப்பார்கள், கண்டித்திருப்பார்கள். அவனை சத்தம் போடாதே என்று அவனை உதாசீனப்படுத்தி அவனை அடக்கியிருப்பார்கள், அவனை குரலை ஒடுக்கி இருப்பார்கள். அப்படிதான் இந்த 38 ஆண்டுகளும் அவன் இருந்திருந்தான். யாராவது எனக்கு உதவி செய்ய வரமாட்டீர்களா? யாராவது என்னை கொண்டு போய் இந்த குளத்திலே இறக்கிவிட மாட்டீர்களா என்ற ஏக்கத்திலே, எதிர்பார்ப்பிலே அவன் ஒவ்வொரு நாளுமே அழுகையோடும் அங்கலாய்ப்போடும் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும், உயிர் இருந்தாலும் இறந்து போன ஒரு நடை பிணமாக அவன் வாழ்ந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய அவல நிலையை கண்ணோக்கி, அவனுடைய இயலாமையை முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டு சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்து செல்லும். பாருங்கள், உன்னுடைய படுக்கையை எடுத்து செல்லும். வேற எதுவுமே சொல்லல. நான் உன் கையை பிடிச்சி தூக்கிட்டு போய் உன்னை அந்த குளத்துல இறக்கி விடுறேன், இறக்கி விடல. நீ போய் இந்த குளத்துல இறங்கி போ என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன்னுடைய படுக்கையை எடுத்து செல்லும். ஏனென்றால் ஆண்டவர் அவனை கொண்டு போய் குளத்திலே இறக்காமலேயே அவனுக்கு வாழ்வு கொடுத்தார். இந்த நற்கருணை ஆண்டவர், இந்த இயேசுவை யார் ஒருவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதைத்தான் அந்த 38 ஆண்டுகள் பாருங்கள், எவ்வளவோ ஏமாற்றங்கள் எதிர்ப்புகள் மத்தியிலுமே இந்த தேவன், இந்த நற்கருணை ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னுடைய துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னுடைய கட்டுகளை உடைப்பார் என்று விசுவசித்தான், நம்பினான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. எனவேதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரின் ஒரு வார்த்தை அவனை குணப்படுத்தியது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் நான் பார்க்கின்றோம் விடுதலை பயண நூலிலே 15வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே, யாவே கடவுள் அந்த மோசேயோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்ற பொழுது அந்த செங்கடலை கடந்து மக்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் அப்படி பாலை நிலையத்திலே அவர்கள் முழுமையாக கடந்து செல்லுகின்ற பொழுது மாரா என்ற ஒரு இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். மாரா என்றால் கசப்பு என்பது பொருள். எனவே அவர்கள் அந்த தண்ணீருக்காக தாகத்திலே அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த கசப்பு நிறைந்த தண்ணீரை அவர்களால் எடுத்து குடிக்க முடியவில்லை, கசப்பாக இருந்தது. ஏனென்றால் ஏன் அந்த இடத்திலே கசப்பு நீர் வர வேண்டும்? ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள்
அந்த இஸ்ராயேல் மக்கள் முழுமையாக அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு ஆண்டவர் அழைத்து செல்லுகிற பொழுது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலே அந்த அடைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இருக்க வேண்டும்? சற்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அழைத்த மக்கள் ஆண்டவரின் வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைக்கு உடன்படாமல் எதிரடியாக வாழ்ந்தார்கள். எனவேதான் மோசேவுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், இறைவாக்கினருக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், யாவே கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுத்து அவர்கள் முழுமையாக கடவுளின் அருளை கண்டடையாமல் கடவுளின் அருளை இழந்த மக்களாக அவர்கள் நடைபயணமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுடைய சிந்தனையினால், அவருடைய வாழ்க்கை போக்கினால் அவர்கள் நல்ல தண்ணீராக இருந்தது கூட கசப்பு தண்ணீராக மாற்றப்படுகிறது. ஆனால் மோசே வழியாக ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நீ கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்து அவருக்கு உகந்தவற்றை நீ செய்கின்ற பொழுது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கின்ற பொழுது, உனக்கு நான் வர இருக்கின்ற அந்த கேடுகளிலிருந்து, அந்த கொள்ளை நோய்களிலிருந்து உன்னை நான் தப்புவிப்பேன். ஏனென்றால் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவரை நோக்கி வருகிறோம். இந்த மோசே வழியாக அந்த மாறா என்ற அந்த கசப்பு நீருக்கு அருகாமையிலே சொல்லப்பட்ட அந்த ஆண்டவர் தான், அந்த குணப்படுத்துகின்ற இயேசு கிறிஸ்து தான் இந்த 38 ஆண்டுகளாக இந்த வியாதியிலே அவதியுற்ற மனிதனை அந்த குளத்திலே இறக்கி விடாமல் வார்த்தை வழியாக குணமாக்கிய இந்த நற்கருணை இயேசு கிறிஸ்து. இவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகின்ற பொழுது, இவருக்கு உகந்தவற்றை நீ செய்கின்ற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூறாவளி அடித்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் கசப்புகள் உடைய வாழ்க்கையிலே தென்பட்டாலும் கூட அது முழுமையாக மாற்றக்கூடிய தேவன் நான் இருக்கிறேன், உனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய தேவன் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவரை நீ விசுவசிக்கின்ற பொழுது மட்டும்தான் உனக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுக்கிறார். இதுதான் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 43:4 நாம் வாசிக்கின்றோம். நான் கடவுளின் பீடம் செல்லுவேன், என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் நான் செல்லுவேன். என் மகளே, என் மகனே, யாழ் செய்து ஆர்ப்பரித்து ஆண்டவரை போற்று என்று சொல்லுகின்றான். நம்முடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவரை, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக அண்டி வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டவரை முழுமையாக அண்டி வந்திருக்கிறீர்கள். இந்த திருஹிருதய ஆண்டுடைய திரு ரத்தம் எங்களை முழுமையாக கழுவக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய பாவ கரைகளிலிருந்து எங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிற இந்த இயேசுவின் ரத்தம், அந்த கல்வாரியில் சிந்திய அந்த ஆண்டவர் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக, எங்களுடைய கட்டுகளை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு விசுவாசத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருமே எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்புகளிலே வந்திருக்கிறோம், எதிர்பார்ப்புகளிலே வந்திருக்கிறோம். இந்த 38 ஆண்டுகள் அவதியுற்ற அந்த மனிதனைப் போலத்தான் இந்த இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். இயேசு என்னுடைய குடும்பங்களில் இருக்கிற கட்டுகளை உடைக்க மாட்டாரா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்க மாட்டாரா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா கஷ்டத்தையும் கடன் பிரச்சனைகளையும் போக்க மாட்டாரா? எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதா? நல்ல ஒரு திருமணம் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நடைபெறாதா என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இதோ இந்த இயேசுவிடத்திலே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, மகளே, உன்னை நான் கைவிட மாட்டேன், என்னை ஆர்ப்பரித்து நீ போற்றி புகழு என்று சொல்லுகிறான். இதுவேதான் இந்த ஆண்டவரை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். இந்த வல்ல தேவன் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் இந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் என்னிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன்.
ராயப்பருக்கு எழுதிய திருமுகத்திலே 5வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் இடத்திலே விட்டு விடு, உனக்கு எது வேண்டும் என்ன வேண்டும் எனக்கு தெரியும். நீ உலகத்தை நம்பாத, உலக மனுஷனை நம்பாத. உன்னுடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் வேதனைக்கும் வருத்தத்துக்கும் காரணம் உன்னுடைய மனநிலை. நீ மனிதனை நம்பி போகிறாய். நான் வாழ்வு கொடுக்கக்கூடிய தேவன் நான் இருக்கிறேன் என்று நீ நம்பாமல் பல நேரங்களிலே உனக்கு சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, உனக்கு எல்லா வகையான தெம்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது என்ற உன்னை நம்புகிற பொழுது தோல்வி அடைகிறாய். மாறாக உன்னை இழந்துவிடு, என்னை முன்னிலை கொடுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். ஒரு நிமிடம் இந்த தேவ நற்கருணையில இருக்கின்ற, இந்த உயிரோடும் உடலோடும் ஆன்மாவோடும் இருக்கிற இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இயேசுவே, என்னை இந்த குளத்திலே இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறேன் என்று அந்த உடல் நோயினால் வருந்திய மகன் சொன்னது போல இந்த இயேசுவிடத்திலே நாம் யார் என்பது நமக்கு தெரியும். இந்த இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பார்வையை இந்த ஆண்டவர் மீது, இதோ இந்த நற்கருணையை வீற்றிருக்கிற இந்த இயேசுவின் மீது நாம் பதிய வைப்போம். இந்த வல்லமை மிக்க தேவன் மீது நாம் பதிய வைப்போம். ஏனென்றால் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று உங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. நீங்கள் எதை நோக்கி வந்திருக்கிறீர்களா, எந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களா, அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த தேவன் சொல்லுகிறார். எப்பொழுது என்றால், நான் உங்களுக்கு ஆசீரை கொடுப்பேன் என்று நீ நம்பினால் மட்டுமே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பார்வையை இந்த இயேசுவின் மீது பதிய வைப்போம். வேற எங்கேயும் நீ பார்க்க வேண்டாம். ஒரு நிமிடம் இந்த நற்கருணை வீற்றிருக்கிற ஆண்டவரை உற்று நோக்குவோம். உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய பார்வை முழுவதுமாக இந்த இயேசுவிடத்திலே நீ பதிய வையும். இந்த ஆண்டவரை உற்று நோக்கிய நாம் நம்முடைய கண்களை மூடி, இதோ நமக்கு முன்பாக இருந்த நற்கருணை வடிவத்தில் இருந்த இந்த இயேசு நம் மன கண் முன்பாக, நம் மத்தியிலே நமக்கு முன்பாக நிற்கிறார் என்று அந்த உணர்ச்சியோடு, அந்த உணர்வுகளோடு நம்முடைய கண்களை மூடுவோம். கண்களை மூடியவர்களாக நமக்கு முன்பாக இருக்கின்ற அந்த உயிருள்ள தேவன், இந்த நாசரேத்து இயேசு என்னுடைய தலை மீது தன்னுடைய கரங்களை வைக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்விலே என்னுடைய இதயத்தில் இருக்கின்ற பாரத்தை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அந்த பாரத்தை முழுமையாக எடுக்கிறார், என்னுடைய தேவைகளை நிறைவு செய்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தில் இதோ இந்த ஆண்டவரை நாம் ஆராதனை செய்து இந்த பஜன் பாடலை நாம் கண்களை மூடியவர்களாகவே பாடுவோம். ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 நாதா. அனைவரும் பாடுவோம் கண்களை மூடியவர்களாகவே. ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 நாதா, ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 நாதா. ஆண்டவரே ஆவியே ஆராதனை, அருள் பொழிவு பெற்றவரே ஆராதனை. ஆண்டவரே ஆவியே ஆராதனை, அருள் பொழிவு பெற்றவரே ஆராதனை. ஆராதனை 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 தேவா, ஆராதனை 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 நாதா.
ஆட்கொண்ட ஆண்டவரே ஆராதனை 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 ஆட்கொண்ட ஆண்டவரே ஆராதனை 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 தேவா ஆராதனை 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 தேவா வாழ்வளிக்கும் வல்லவரே ஆராதனை வழிநடத்தும் ஆண்டவரே ஆராதனை வாழ்வளிக்கும் வல்லவரே ஆராதனை வழிநடத்தும் ஆண்டவரே ஆராதனை 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 வா ஆராதனை 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 வா ஒளியான ஆண்டவரே ஆராதனை ஒளிர்விக்கும் ஜோதியே ஆராதனை ஒளியான ஆண்டவரே ஆராதனை ஒளிர்விக்கும் ஜோதியே ஆராதனை 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 தேவா ஆராதனை 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 நாதா நோய் நீக்கும் ஆண்டவரே ஆராதனை சுகம் தரும் மருத்துவரே ஆராதனை நோய் நீக்கும் ஆண்டவரே ஆராதனை சுகம் தரும் மருத்துவரே ஆராதனை 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 தேவா ஆராதனை 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 நாதா கண்ணீரை துடைப்பவரே ஆராதனை கரம் பற்றி நடத்துபவரே ஆராதனை கண்ணீரை துடைப்பவரே ஆராதனை கரம் பற்றி நடப்பவரே ஆராதனை 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 தேவா ஆராதனை 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 நாதா இருக்கின்றேன் என்றவரே ஆராதனை இருளை நீக்குபவரே ஆராதனை இருக்கின்றேன் என்றவரே ஆராதனை இருளை நீக்குவரே ஆராதனை 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 தேவா ஆராதனை 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 நாதா காண்கின்றேன் என்றவரே ஆராதனை கல்மலையானவரே ஆராதனை காண்கின்றேன் என்றவரே ஆராதனை கண்மலை என்றவரே ஆராதனை 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 நாதா Praise the Lord. Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே. என்னை தொடும் ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே, உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை கழுவும் எம் திரு ரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே இயேசுவே. உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை கழுவும் உம் திரு இயேசுவே இதோ என்னை கொடும் ஆண்டவரே இதோ என்னை தொடும் ஆண்டவரே. இதோ என்னை தொடும் ஆண்டவரே இதோ என்னை தொடும் இயேசுவே ஆண்டவரே. என்னை தொடும் இயேசுவே என்னை இயேசுவே தொடும். என்னை தொடும் ஆண்டவரே இயேசுவே என்னை தொடும் இதோ உன்னை ஆண்டவரே. நோக்கி வந்திருக்கிற என்னை தொடும் ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன் என்னை இதோ தொடும் உன்னை நோக்கி ஆண்டவரே. வந்திருக்கிற என்னை தொடும் ஆண்டவரே இதோ இந்த மல்லமையோடு இதோ ஆண்டவரே தொடும் என்னை ஆண்டவரே. தொடும் இதோ உம்முடைய ஆணி அறைந்த கரங்களினால் என்னை தொடும் ஆண்டவரே இதோ உம்முடைய ஆணி அறைந்த கரங்களினால் என்னை தொடும் ஆண்டவரே என்று சொல்லுவோம் அம்மா இதோ இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரே இதோ இங்க இருக்கிற இந்த ஆலயம் வளாகம் முழுவதுமாக இயேசுவே உம்முடைய திரு ரத்தத்தினால் ஆண்டவரே நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீரப்பா இதோ இவர்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தூயவரே உம்முடைய தெய்வீக கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதற்காக உமக்கு நன்றி ஸ்டஷலபி கனதஷபால பபமைஷ தைகினி கத்திபி ககபலை ஆக்கோனி மிலிஷு கோரிலி ஷாபப்பதுரிபி ககுபரி வலமாதுபி அரசுக்குனி கரி ஷஹலிதி ஒபக்கொத்தனி ஒபஷதலி விகரபால ஷபக்கொத்தனி ஆஹா விக்குமரி பிதுபிஷா பாப்பா ஒமகலிதி ஷுகுமாலதி ஆஹ் சக்லிவி கரபால சத்தரபி ஷபாக்கர ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவோட திரு ரத்தம் இதோ இங்கே நிரப்பி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி இயேசுவே நன்றி Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் எழுந்து நிற்போம் No, who should order the Baraba, Kuribali Shutter. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரமாய் அமர்ந்திருந்தார். பார்வையற்றவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். நாசரேத் இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீது மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்றவரை அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம் என்றார். உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று கூறி இயேசு அவரை அனுப்பினார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் நடந்து வந்தார். இது கிறிஸ்து விடங்கிற செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் அமர்வோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரையும் பார்த்து இந்த ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்?
இந்த கேள்வி இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். பூசையில இருந்துட்டு போன ஆண்டவரை வாங்கணும். இந்த ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன உங்க பதில் சொல்லுவீங்க? நீங்க யாரும் சொல்ல வேணாம், ஏன்னா யாரும் சொல்ல மாட்டீங்க வாய் திறந்து. ஏன்னா பக்கத்துல ஏதாவது சொன்னா சிரிப்பாங்க, ஏதாவது ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக்கங்க. ஏனால் இந்த கண் தெரியாத பார்த்திலேயுடைய ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை வருவேன். அவருடைய தேவையை முழுமையாக அங்கு வைக்கிறான். ஏனென்றால் அந்த கண் தெரியாத இருந்த அந்த பார்த்திலேமியு இயேசு கிறிஸ்து முழுமையாக அந்த எரிகோ நகரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே, அன்புக்குரியவர்களே, அவ்வளவு வியாபாரங்கள் நிறைந்த இடம், மக்கள் நடமாட்டங்கள் இருக்கிற இடம். ஒரு வியாபார ஸ்தலம் என்றால், ஒரு மார்க்கெட் பிளேஸ் என்றால் எந்த அளவுக்கு கூச்சலும் குழப்பமும் இருக்கும் கண் தெரியாதவனுக்கு. இயேசு வருகிறார் என்று அந்த செய்தியுடைய காதுகளே விழுந்தவுடனே அவ்வளவு கூச்சத்திற்கு மத்தியிலே, குழப்பங்களுக்கு மத்தியிலே, அவ்வளவு சத்தத்திற்கு மத்தியிலே இந்த இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீது மகனே, என் மீது இரக்கமையும், என்னை முழுமையாக கண்ணோக்கி பாரும். எப்படி இந்த 38 ஆண்டுகள் அந்த குளத்திலே இறக்கி விடாமல் போய் தவித்த அந்த நோய்வாய்ப்பட்ட மகன் கத்திய அதே ஒரு கதறல் தான் இங்கு பார்த்திலேமியும் கேட்கிறான். அந்த வழியோரத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது எத்தனை பேர் அவனை கேவலமாக பேசியிருப்பார்கள். நம்மளும் அப்படிதான் பார்க்கிறோம். நம்ம கோயிலுக்கு வரும்போது முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, வீதியில இருக்காங்க, யாராவது பிச்சை கேட்டாங்கன்னா கொடுக்குறோமா? ஒரு தேவைகளை நிறைவு செய்கிறோமா? கிடையாது. அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா அவங்க எதையும் பொருட்படுத்துறது இல்லை. இருந்தாலும் இந்த இயேசுவை முன்பின் பார்க்காதவன், இயேசுவை தொட்டு அனுபவிக்காதவன், இயேசு செய்த எல்லா புதுமைகளையுமே கண்களால் பார்க்காத அந்த மனிதன், இயேசுவிடத்திலிருந்து பலன் பெற்ற, இயேசு செய்த புதுமைகளை, அதிசயத்தை கண்ட மக்கள் பேசிய அந்த வார்த்தைகள், அந்த கூச்சத்திற்கும் அந்த குழப்பங்களுக்கு, அந்த சத்தத்திற்கு நாம் நடுவிலே பேசிய அந்த வார்த்தைகள் இவனுடைய காதுக்குள் விழுந்ததினால், இந்த நாசரேத்திலிருந்து வந்த இயேசு இறைமகனாக இருக்கிறார், வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்களாக முடியாத செயல் இந்த இறைவனால் முடியும் என்று அவன் விசுவசித்தான். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இயேசுவே தாவீது மகனே என்று அவன் ஆர்ப்பரித்து கத்திய பொழுது அங்கிருந்த கூட்டங்கள் கண்டிப்பாக அவனை அதட்டி இருக்கும். சத்தம் போடாத, சுமார், நீ பிச்சைக்காரன், உனக்கு அது தெரியாது, அவர் இயேசுதான் உனக்கு தெரியாது, வாய மூடு. ஆனால் உள்ளத்திலே அவன் முழுமையாக பார்வை பெற்றவனாக இருக்கிறான். அவனுடைய அகப்பார்வை முழுமையாக மழுங்கடிக்கப்பட்டிருந்தாலும், மறைக்கப்பட்டிருந்தாலும், இந்த இயேசுவை அவன் உள்ளத்திலே நினைத்ததனால் அவனுடைய உள்மன காயங்களிலிருந்து விடுதலை பெற்று அவனுடைய மனக்கண்கள் முழுமையாக தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. எனவேதான் சொல்லுகிறான், இயேசுவே என் மீது இறங்கும். Have mercy on me, Lord. என் மீது இரக்கம் வையும் ஆண்டவரே. வேற யார்த்தையும் அவன் கேட்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் பார்வை பெற வேண்டும், வாழ்வை நான் பெற வேண்டும் என்று அவன் கத்தினான். ஆண்டவர் சொல்லுகிறான், நீ பார்வை பெற்று விட்டாய், செல். முழுமையாக ஆண்டுடைய வல்லமை அவனுக்கு அங்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ளவராக இருக்கிறார். நீ நம்பினால் நீ வாழ்வு பெறுவாய். இந்த இயேசு விட்டு நீ அறக்குறலாம் கிடையாது. 50-50, வாத்துல ஒரு கால் சேத்துல இருக்காருனோ. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர்கிட்ட வரேன். இறுதி ஆண்டவருக்கு வெள்ளிக்கிழமை நான் விரதம் இருக்கிறேன், சனிக்கிழமை மாதாவுக்கு இருக்கிறேன், செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்கு இருக்கிறேன், புதன்கிழமை சோசியப்பருக்கு இருக்கிறேன், வியாழக்கிழமை குழந்தை இயேசுக்கு இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எனக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வந்தா இவரு கிடைச்சா என் வீட்டில் இருக்கிற கஷ்டம் துன்பம் எல்லாம் நான் கொடுக்குறேன்,
காணிக்கை வாங்கி கொடுக்குறேன், உண்டியில் நிறையா போடுறேன், வத்தி ஏற்றுறேன், முட்டி போடுறேன், நான் 40 நாள் விரதம் இருந்து காபி போட கட்டிக்கிறேன். இந்த இயேசுவிடத்தில் வந்து நான் கேட்குறேன், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போகணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என்னுடைய மகளுக்கு திருமணம் நடைபெறணும், குடிகார கணவன் திருந்தணும். கிடைக்குதா? கிடைக்குதா? கிடைக்கல. உடனே என்ன பண்றோம்? இந்த விரதம்லாம் 40 நாள் விரதம், காபி போட இந்த ஒவ்வொரு நாலு விரதம், நவநாள்லாம் எங்க போச்சு? எங்கேயாவது ஒரு மரத்தடியில எவனாவது உட்காந்து குறி சொல்றானா? எங்கேயாவது மந்திரம் ஊதி வைக்கிறாங்களா? உடனே ஓடுறாங்க. ஒரு வந்தாங்க, கல்யாணம் ஆகி 2 மாசம்தான். 2 மாசம் ஆகி 3வது மாசம் ஆயிடுச்சு. உடனே எதுவும் ஆகலை. உடனே கேட்குறாங்க மாமியார், என்னடா பையா மனைவிக்கு எதுவும் இல்லையா? ஒரு புழு பூச்சி கூட வரலையா? நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், ஞானஸ்தானம் வாங்கினாலும் பயபக்தியானவங்க, கோயிலில் இடத்துல உக்காந்துட்டு இருப்பாங்க, நன்மை வாங்கி அப்படியே பக்தியாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை. கொஞ்சமாவது யோசிக்கணும். 2 மாதம் 3 மாதம் தான் ஆகுது. சில பேருக்கு தள்ளி போகும் நாட்கள். உடனே என்ன பண்றாங்க? இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே வருவதற்கு பதிலாக ஏறக்குறைய 100 மைல் கடந்து சென்று அங்கே எவரோ ஒரு குடிசையில உக்காந்துக்கிட்டு பூஜை செய்யறாராம். ஒரு இந்து நிர்வாண பூஜை. அது செய்யறதுக்கு எவ்வளோ? 1 லட்சம் ரூபாய். நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தனா இந்த பூஜை செய்வேன், உடனே உனக்கு கரு உண்டாகிடும். யாருங்க அவரை தேடி போனது? இந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்குங்க இல்லையா? நம்ம தான் முதலா வந்து உக்காடுறோம். ஆனால் அந்த பெண் இந்த ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்ததனால் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் அவள் வந்தாள். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, என் ஆண்டவரை நம்புகிறேன். ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய் அவங்க தேடினாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த வீட்டில் இருக்குங்க தேடினாங்க. ஆனா முன்னாடி இடத்துல இருப்பாங்க அவங்க வந்து, நான் நல்ல கிறிஸ்தவன் சொல்லிட்டு, எங்க கிறிஸ்தவன்? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வேறறுத்து விடுவார். இந்த நாடக மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு பொழுதுமே வைத்துக் கொள்ள மாட்டார். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ இருந்தா குளிர்ச்சியாரு, இல்லையா சூடாரு, இந்த வெதுவெதுப்பாலாம் இருக்காது, என் வாயிலிருந்து உன்னை துப்பிடுவேன். பார்த்திலேமே அப்படிதான் இருந்தான். ஆழமான விசுவாசத்தில் இருந்தான். இந்த இயேசு கிறிஸ்து என்னை குணப்படுத்துவார், எனக்கு பார்வை கொடுப்பார், இந்த நாசரேத்து இயேசு உயிருள்ள ஆண்டவர், இந்த நற்கருணை இயேசு எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று அவன் முழுமையாக விசுவாசித்ததினால்தான் அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கூட, மனிதர்கள் எதிர்த்த பொழுதும் கூட, இந்த தேவன் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொல்லி, ஆண்டவரே இயேசுவே தாவீது மகனே என் மீது இரக்கமையும் என்று அவன் உரக்க கத்தினான். ஆண்டவருடைய வாழ்வை முழுமையாக மாற்றினார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு விசுவாசத்திற்காகத்தான் இந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நீ என்னை நம்பினால் உனக்கு நான் வாழ்வு கொடுப்பேன், நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிசயத்தை காண்பாய் என்று சொல்லுகிறோம். ஆனால் பல நேரங்களிலே அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் தெரியுமா? தேவைக்காக மட்டுமே ஆண்டவரை பல நேரங்களிலே தேடுகிறோம், நன்றிக்காக அல்ல. அதனால்தான் நோய், நோக்காடு, வருத்தம், வேதனை, சோதனை, கண்ணீர், கவலை எல்லாம் எவ்வளவோ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆனா இந்த ஆண்டவர் முழுமையாக நம்ம ஏற்றுக்கல. இந்த தேவனுடைய ஜீஷாக பார்த்தார். இந்த இயேசுடைய திரு ரத்தம், இந்த கல்வாரியிலே ஆண்டவர் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விலை மதிக்க முடியாது. அந்த விலை மதிக்கக்கூடிய அந்த ரத்தத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் கழுவுவதற்கு, பாதுகாப்பதற்கு, அந்த பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக உங்களை வைத்துக் கொள்வதற்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே இருகரம் விரித்தவராக, என் அன்பு மகனே மகளே, இதோ என்னிடத்திலே வா, உனக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் உண்மையான அந்த விசுவாசத்திலே இந்த ஆண்டவரை நாம் அண்டி வருகிற பொழுது மட்டும்தான் நாம் முழுமையாக வாழ்வை பெற்றவர்களாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் மார்க் எழுதிய நற்செய்தியிலே 9வது அதிகாரம் 22-23 வசனங்களிலே பார்க்கிற பொழுது
அந்த பேய் பிடித்த அந்த சிறுவனை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, உம்மால் முடியும் இந்த பேய்களை ஓட்டுவதற்கு என்று சொல்லுகிறார்கள். இயலுமானாலா, என்னால் முடியுமா என்று கேட்கிறார். கண்டிப்பாக முடியும். எனவேதான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இயேசுவே, உன்னுடைய பெயரினால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், சாத்தான்களை மிதித்து போட்டோம். இந்த இயேசுவிடத்திலே முடியுமா முடியாதா, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அந்த ரெண்டு மனநிலையே இருக்கக்கூடாது. இவர் என்னை உண்டாக்கியவர், கண்டிப்பாக எனக்கு வாழ்வு கொடுப்பார். எனவேதான் ராயப்பருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிற பொழுது, உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனென்றால் நான் உங்களுக்கு உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எசேக்கியேல் ஆகமத்திலே எசேக்கியேல் வழியாக சொல்லுகிற பொழுது, நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறேன், உங்கள் நாடு மீண்டும் உழுவப்பட்டு விதைக்கப்படும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த தேவன் நமக்காக மட்டும்தான் இருக்கிறார். அதனால தான் உங்களை எல்லாரையும் இங்கே அழைச்சு வந்திருக்கிறார். இந்த முதல் வெள்ளிக்கிழமை இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையானது பல நேரங்களிலே அது பசுமையாக இருந்தாலும் பல நேரங்களிலே காய்ந்து போன பாலை நிலமாக இருக்கிறது. ஒரு விரக்தியான ஒரு வெறுமையை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். அந்த வெறுமை உன்னிடத்திலிருந்து போக வேண்டும் என்றால் உன்னை முழுமையாக என்னிடத்திலே கொடுத்து விடு, என்னை நீ முழுமையாக நம்பு. இதைத்தான் ஆண்டவர் யாவே கடவுள் மோசே வழியாக அங்கே முழுமையாக சொல்லுகிறார் மக்களுக்கு. நீ என்னை நம்பி என்னுடைய விடுமியங்களை கடைபிடித்து என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு படி நீ ஒழுக்கமாக, ஒழுக்க கேடாக அல்ல, ஒழுக்கத்திலே, அன்பிலே, உண்மையிலே, சத்தியத்திலே, நேரிய வழிகளிலே நீ நடக்கின்ற பொழுது உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கொள்ளை நோயை நான் எடுத்துவிட்டு உனக்கு குணமாக்குகின்ற, உன்னை குணப்படுத்துகின்ற ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் தான் இந்த நற்கருணை இயேசு. இந்த நற்கருணை இயேசுவிடத்திலே வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு நாம் வந்திருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயலுமானாலா அல்ல, என்னால் கண்டிப்பாக முடியும், நீ நம்பினால். பாத்திமையை போல ஆண்டவரை நான் நம்புவோம். இந்த இயேசு என்னை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார், எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த இயேசுவிடத்திலே நம்முடைய குடும்பங்களை, நம்மை, நம்முடைய நோய்களை, ஏனென்றால் மருந்துகளோ, மருத்துவமோ, டாக்டர்களோ எல்லாரும் கைவிட்டாங்க. என்னுடைய உயிர் இன்னும் போக போகிறது, பாதாளத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன், எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியிலே மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த ஆண்டவரை நம்புவோம், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவோம். அன்புக்குரியவர்களே, மொளச்சூர் பக்கத்திலே கடந்த மாதம் ஒரு இளைஞன் 2 பேர் பைக்ல போகும்போது கார்ல மோதி அடிபட்டு அங்கேயே விழுந்துட்டாங்க. 2 பேரும் கோமா ஸ்டேஜ், மண்டெல்லாம் அப்படி பயங்கரமான அடி. ஏறக்குறைய 4 நாட்களாக கோமாவில் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாள் இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மாற்றம் தெரிந்தால் இந்த உடம்புல இவங்களுக்கு உயிர் இருக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சிடுங்க. 25 வயது மிகுந்த 2 இளைஞர்கள். அன்புக்குரியவர்களே, 2 பேருமே ஹிந்து சகோதரர்கள். சொன்னாங்க, சாமி இது மாதிரி ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். நேற்று சொல்றாங்க, டாக்டர் எல்லாம் விட்டுட்டாங்க, முடிஞ்சிடுச்சு, கோமால இருந்தவன். கண்டினியூவா ஜெபம் பண்ண இந்த விசுவாசத்தோடு இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக மண்டியிட்டு கரமேந்தி ஜெபித்தோம். அவர் யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, விசுவாசம், என் ஆண்டவரை உன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தோம். நேற்று தொலைபேசியில் சொல்றாங்க, ஃபாதர் நம்ம எல்லாம் ஜெபிச்சோமே, அந்த பையன் நான் நினச்சிக்கிட்டேன் வேற மாதிரிடா முடி வந்து போச்சா அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறேன். அவன் நல்லாயி முந்தா நேற்று வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நற்கருணை ஆண்டவர்
பச்சிலையோ களிம்போ உன்னை சுகமாக்காது, மாறாக என் ஆண்டவரின் வார்த்தை உன்னை சுகப்படுத்தும். இந்த இயேசுவை நம்பி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, நோக்கங்கள், நோக்காடு, வேதனை, சூனிய கட்டுகள் எல்லாமே உடைக்கப்படும். ஏனென்றால் நானே குணமாக்கும் ஆண்டவர் இந்த இயேசு. இந்த இயேசுவிடத்திலே முழுமையாக நம்மையே ஒப்பு கொடுத்து அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை, குணமாக்கும் ஆண்டவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். பச்சிலையோ மருந்தோ குணமாகவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாகும். திருரத்தத்தால் கழுவும், எல்லோரும் சேர்ந்து திருரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாகும். எல்லோரும் இயேசுவே இயேசுவே குணமாகும், குணமாகும். இயேசுவே குணமாகும். உம் திருரத்தத்தால் என்னை கழுவி விடும். குணமாகும் இயேசுவே குணமாகும். உம் திருரத்தத்தால் என்னை கழுவி விடும். அனைவரும் கரங்களை உயர்த்தி இதோ நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே என்று நீ அழைக்கிற பொழுது உனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். இந்த இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் அப்பா தெய்வமே இங்க இருக்கின்ற ஒவ்வொருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே அமைதியின் அரசராக இருந்து ஒவ்வொருடைய குடும்பத்தின் அமைதியை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அமைதி இழந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களின் அமைதியை தாரும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய திரு ரத்தத்தினால் ஒவ்வொருடைய குடும்பத்தின் கட்டுக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. 4 மூலை கெட்டு திக்கும் 16 கோலத்திலிருந்து வருகின்ற எல்லா பிசாசுகளையும் மாய மந்திர கட்டுகளிலிருந்து ஆண்டவரே இதோ உம்முடைய தெய்வீக ரத்தத்தை ஊற்றி ஒவ்வொருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே எங்கள் இருப்பவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் முன்னும் பின்னும் வலமும் புறமாக இருந்து மேலும் கீழுமாக இருந்து ஆண்டவரே இவருடைய கால் கல்லில் மோதாதபடி இவருடைய கரம் பிடித்து நடத்தும் தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. தூயவரே என்றும் வாழ்பவரே, எல்லாம் வல்லவராக இருப்பவரே, என்றென்றும் இருப்பவரே, இதோ இந்த நேரத்திலே உடைய தெய்வீக இறை பிரசனம் ஆண்டவரே, உடைய தெய்வீக ரத்தம் உடைய முள்முடி காயத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்கள் மீது தெளிக்கட்டும் அப்பா. உடைய உச்சந்தலிருந்து உள்ள கால்வரை உடைய சிறு ரத்தம் ஊற்றட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்.
பகிலி சுரபாசா இயேசுவே தோமடி திரு ரத்தம் ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தம் ஒவ்வொரு உள்ளங்களில் இருந்து ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இயேசுவே ஒவ்வொரு திரு ரத்தம் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி ஒவ்வொருவரின் மீதும் தெளிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அக்கினி முழுமையாக ஒவ்வொருவரின் மீது இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பாவ கரைகள் முழுமையாக அகற்றட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே மன பாரத்தோடு பாவத்தினால் ஆண்டவரே இதோ உழன்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். திரு ரத்தத்தை ஊற்றி தெளியும் ஆண்டவரே. அப்படி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. இயேசுவே இதோ நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. உம்முடைய ஏற்ற மகனாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இதயத்துக்குள்ளாக ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இதோ நேரத்திலே இறங்கும். இப்படி வல்லமை இறங்கட்டும். ஷஹாந்தி திவி ஷோப்ப பகத்தி திவிகராதி நீஷக்கு ரிபிலி பராக்கு பலே திரிகே ராஷக்கு பமகாலி விகோ ஷதாத்கரி ருபஷக்கு ரிபிலி தரிஷ போமல்கரி பகாலி ராஷக்கு லிமிக ஷோப்ப பதரபிலி ராஹாலி விகி ராஷக்கு மிலி ஷுபைவிதன மாகிபி ராசபிலி மோமகாலி விகி ஷதரபா இறங்கும். வல்லமை அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. நாளை முழுவதுமாக முடி வல்லமை இறங்கி ஆண்டவரே இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அமைதியினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தூயவரை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. குருசான குருசே கட்டுண்ட குருசே காவலாய் இருக்கும் குருசே தொட்டிரும் தண்ணீரை சிங்கார மேடையும் துன்பப்படுத்தும் எல்லா வகையான சாத்தான்களிலிருந்து ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே நீ அடுத்து முழுமையாக விடுதலை தருந்து விடுதலை நாயகனாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்படி கரத்தினால் தொடும் ஆண்டவரே. இப்படி வல்லமை மிக்க கரத்திலே ஒவ்வொருவரையுமாக அம்பரா துணிகளிலே மூடி மறைத்து ஆண்டவரே எல்லா வகையான குழப்பத்திலிருந்து திகிலிலிருந்து ஆண்டவரே பய உணர்வுகளிலிருந்து ஆண்டவரே உமக்கு தேவையில்லாத எல்லா அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை கொடுத்து இப்படி வெளியிடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Thank you, Jesus. 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 அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திரு இறுதி ஆண்டவருடைய மேலான ஆசீராலும் அவருடைய அருட்பொழிவினாலும் ஒவ்வொரு மாதமும் நலமடைந்தவர்கள், குணம் பெற்றவர்கள், நன்மை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றோம். அவருடைய வாழ்விலே இறைவன் அருளிய மேலான ஆசீருக்கு அவர்கள் சாட்சியம் பகர வேண்டும் என்று விரும்பி கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கின்றோம். ஒரு சகோதரி, அவர்கள் ஒருவேளை இங்கு வந்திருக்கலாம், ஆனால் எல்லோர் முன்பாகவும் வந்து அதை விளம்பரப்படுத்த அவர் விரும்பவில்லை. மாறாக எனக்கு இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார். இந்த செய்தியை மட்டும் நீங்கள் படித்து நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். அவருடைய அனுமதியின் பேரும் அவருடைய வேண்டுகோளின் பேரும் இந்த அவருடைய புதுமையை இப்பொழுது வாசிக்கின்றேன். If you believe, you will see the glory of God. I was diagnosed with a precancerous lump in one of the breasts and had to undergo mastectomy, removal of breast. Following this, biopsy was done to know if there would be any risk to develop cancer in future. It came out that there was 5% risk. So further tests were done. The result showed positive for one of the 3 hormones, and doctors suggested chemotherapy for 1 year. I entrusted everything in God's hand and took 21 days Daniel fasting, offered Holy Mass and made good confession and prayed the Divine Mercy Chaplet. Meanwhile, we asked that the same test be done again. It was done, and the results testify the mercy of God. Doctors confirmed that there is no need for any chemotherapy. God is good all the time. All the time, God is good. All glory and praise to Him alone. Taste and see how good the Lord our God is. Hallelujah, hallelujah. கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.
நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, எல்லா புகழும் மகிமையும் உமக்கே. இந்த சகோதரி எங்களோடு சேர்ந்து பல நல்ல காரியங்களை எல்லாம் நம்முடைய பங்கின் சார்பாக மறைமாவட்ட அளவிலே நிறைய உதவிகளை செய்கின்றார்கள். சமீபத்திலே நம்முடைய மறைமாவட்ட அளவிலே இயங்குகின்ற புதுவை கடலூர் மேல் மறைமாவட்ட குடும்ப நல பணிக்குழுவினுடைய அந்த கட்டிட பணிக்கு கூட அவர்கள் மிகுந்த உதவி செய்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இறைவன் ஆற்றிய அற்புதத்தை இப்பொழுது அவர்கள் உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொண்டார்கள். அது பெருமைக்காகவோ அல்ல, மாறாக இறைவனுடைய மகிமைக்காக நாம் அனைவரும் அருள் பெறுகின்றோம் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்காக அன்றைக்கு தாவீதின் மகனே என்று அவன் உரக்க உரக்க கத்தி கத்தி ஆண்டவருடைய குரலை அவன் மீண்டுமாக அவன் பெற்றுக்கொண்டான். அவருடைய அருளை அவன் பெற்றுக்கொண்டான். அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நோக்கி அழைக்கின்றவர்கள், அவரை நோக்கி கத்தி கூவி அழைத்து ஜெபிக்கின்றவர்கள், நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள் நிச்சயமாக அவருடைய அருளையும் ஆசிரையும் குணமாக நலமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் நம்முடைய அருட்தந்தை அவர்களும் இப்பொழுது நமக்கு அனுபவ பகிர்வை செய்தார்கள். எனவே இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக நற்கருணையின் மேல் அதிகமாக பக்தி கொண்டிருக்க வேண்டும். நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். நிறைய நேரங்களிலே இந்த ஜெபமாலை மாலை போடுறது அதெல்லாம் நான் ஒன்றும் எதிர்ப்பு இல்லை. ஆனால் மிக மிக முக்கியமானது திருப்பலி, திவ்ய நற்கருணை. இதில் நம்ம கோட்டை விட்டுட்டு ஜெபமாலை போட்டுக்கிட்டு ஊர் ஊரால் சுற்றணும்னாக்கா வெளிவேஷம், அப்சல்யூட்லி நான்சென்ஸ். திருப்பலி அதுதான் மிக முக்கியம். திருப்பலியிலே நல்ல ஒரு தயாரிப்போடு நற்கருணை வாங்குவது அதனுடைய ஒரு வெளி அடையாளமாக தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்விலே மற்ற பக்தி முயற்சிகள் எல்லாம் இருப்பது நல்லது. ஆனால் நற்கருணை இல்லாமல் இதையெல்லாம் நாம் மாட்டிக்கொண்டு சுத்துவது, திரிவது, அலைவது என்பது எந்த ஒரு பயனும் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது. இது ஒரு ஃபேஷன். இந்த மாலை போட்டுக்கிட்டு இந்த காவி உடை உடுத்திக்கிட்டு போகிறது, யாரையும் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையாக இருப்பது நற்கருணை ஆண்டவர். நற்கருணை ஆண்டவரை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது. வழக்கமாக 10:30 மணிக்கெல்லாம் இந்த வழிபாடு ஆரம்பமாகும். வெளியிலேருந்து வரவங்க பரவாயில்ல, விழுப்புரத்துலேருந்து வரவங்களாம் ட்ரெயினில் தான் வரணும். ஆனால் இங்கே இருக்கின்றவங்க, இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியவங்க 11 மணிக்கு மேலே தான் வரீங்க. ஏன்? அந்த நற்கருணை ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவர் ஆசீர் பெற வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை இல்லை. மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நேரத்தோடு போவீங்க. ஆனால் திருப்பலிக்கு மட்டும்தான் நேரம் காலம் தாழ்த்தி வருவீர்கள். வெளிநாடுகள்லாம் போய் பாருங்கள். ஜெர்மனிலெல்லாம் நான் இருக்கின்ற பொழுது என்னுடைய பங்கில் கரெக்டாக 5:15 மணிக்கு மாலை திருப்பலி என்று சொன்னால் 5:15 மணிக்கு கதவு சாத்தப்படும். அதன் பிறகு யாரும் வரவே மாட்டாங்க. ஷேம் அதுக்கு மேலே லேட்டாக வந்தாக்கா. ஆனால் இங்கே வந்தாக்கா அதுதான் மதிப்பு, அதான் பெரிய ஷேம் இல்லை, அதான் பெருமை. லேட்டாக வர்றதுக்கு ஏன் வரீங்கன்னே எனக்கு தெரியல. இன்னும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நன்மை கொடுக்குற நேரத்தில் வந்து அப்படியே வந்து கை நீட்டுவாங்க. நற்கருணை ஆண்டவருக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய அவசங்கை. எனவே அன்புக்குரியவர்களே, திருப்பலிக்கு நேரத்தோடு வாருங்கள். திவ்ய நற்கருணை ஆராதனைக்கு நேரத்தோடு வாருங்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு நற்கருணை ஆண்டவரை நீங்கள் முதலாக மையத்திலே உங்களுடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும். வேளாங்கண்ணிக்கு போய் எல்லா கொண்டாட்டமும் முடிப்பீங்க, திருப்பலி கிடையாது, நல்ல பாவ சங்கீர்த்தனை கிடையாது. அப்சல்யூட்லி நான்சென்ஸ், வேஸ்ட். அது மாதிரிலாம் செய்யவே கூடாது. நமக்கு முக்கியமானது திருப்பலி, நல்ல தயாரிப்பு, பாவ சங்கீர்த்தனம். இதன் அடிப்படையிலே நம்முடைய ஆன்மீகம் அமையும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை புரிவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் மண்டியிட்டு இப்பொழுது மாண்புயர் கீதத்தை பாடி நற்கருணை ஆசிரியரை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லோரும் சேர்ந்து குறைகள்
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி நாம் நம்மையே அர்ப்பணித்து மக்களையும் ஒப்பு கொடுத்து சொல்கின்ற ஜெபம். இனிய இயேசுவே, மக்களின் மீட்பரே, உமது மீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்ற அடியோர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு உரிமையானவர்கள், உமக்கே உரிமையாகவே இருக்க விரும்புகிறோம். இன்னும் மிகுதியாக உம்மோடு ஒன்றித்திருக்குமாறு நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு இதயத்துக்கு எங்களை முழுமனதோடு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, மனிதருள் பலர் உம்மை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு பலர் உமது கட்டளைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, இத்தகையோர் அனைவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது திரு இருதயத்தின்பால் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் உமக்கு உண்மையாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்துவர்களுக்கே மட்டுமன்றி உம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற ஊதாரி பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. இவர்கள் அனைவரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தந்தையின் இல்லத்துக்கு விரைவில் வந்து சேர அருள் புரிவீராக. தவறான கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கும் உம்மை விட்டு விலகி இருப்போருக்கும் அரசராய் என்றும் இருப்பீராக. எங்கள் ஒரே மேய்ப்பரும் ஒரே மந்தையும் இருக்குமாறு அவர்கள் அனைவரையும் உண்மைக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் அழைத்து சேர்த்தருளும். ஆண்டவரே, முது திருச்சபையை ஆபத்திலிருந்து பாதுகாத்து நிலையான உரிமையை அதற்கு ஈந்தருளும். அனைத்துலக மக்களுக்கும் ஒருங்கமைப்பையும் அமைதியையும் அளித்தருளும். இவ்வுலகிலே ஒரு முனை முதல் மறுமுனை வரை ஒரே குரலொலியாய் நமக்கு மீட்பளித்த இயேசுவின் திரு இதயத்துக்கு புகழ் உண்டாவதாக. மாட்சியும் வணக்கமும் என்றென்றும் செலுத்தப்படுவதாக என்னும் வாழ்த்துளி விடாது எழுவதாக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நிறைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ